இன்றைக்கி என்னுடைய அனுபவம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னா, ஒருத்தர் வந்து அக்கா ரூ. 100 இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. என்னடா நல்லா இருக்கிறான், ரூ. 100 கேட்குறான், ஏமாத்துறான் நம்மளை அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா நான் போயிட்டேன், அவனை தாண்டி நான் போயிட்டேன். இல்லைப்பா அப்படின்ட்டு நான் போயிட்டு நான் ஒரு இடம் போய் அதை வாங்கிட்டு திருப்பி வரேன். அவன் அவ்வளோ தூரம் நடந்து வந்தான். எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, அவன் உண்மையாக தான் கேட்டிருக்கான், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். அட கொடுக்க நம்மளுக்கு திராணி இருக்கும்போதே நம்ம கொடுக்கணும்ல. சில பேர் ஃபேஸ் பார்த்தோன்னே இவங்க வந்து இப்படி தான் நம்மளே ஒரு இது பண்ணிப்போம், இவங்க இப்படி தான், அவங்க அப்படி. ஆனால் அது தப்புன்றதை நான் உணர்ந்தேன். அவன் உண்மையாக தான் கேட்டான். அவன் கேட்கும் போது என்ன சொல்லி கேட்டான்னா, அக்கா நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க, அதனால தான் நான் வந்து கேட்குறேன், மற்றவங்களெல்லாம் கேட்கல, நான் உங்களை தான் கேட்குறேன். சும்மா ஏமாத்துறான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் உண்மையாகவே என்னை அப்படி நினச்சிருக்கிறான். அந்த ரூ. நான் கொடுத்துருக்கலாம், நான் நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் திருப்பி அவனை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு, சாரிப்பா எனக்கு தெரியல, ஏமாத்துறேன்னு. இல்லைக்கா பரவாயில்ல, எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க தானே. ஆனால் நம்ம வந்து சில முகத்தை பார்த்து ஜட்ஜி பண்ணக்கூடாது.